மாறன் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வியூஸே வந்து சரியா போறதில்ல. பார்க்குற எல்லாரும் வந்து லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். மாறன் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த கல்யாணத்த எப்படி நிப்பாட்டலாங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, கண்மணி வந்து திங்க் பண்றாங்க. ஒரு பக்கம் இந்த கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்கு மாறன் வந்து ஏதாவது வந்து யோசிப்பான். கடைசி நேரத்தில வந்து தாலி கட்டுற மாரி சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா, இது மாரி படத்துலலாம் நடக்கிறதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம்? முதல்ல ராமச்சந்திரன் வழியா வந்து மிகப்பெரிய ஆப்பு வச்சு ஆகணுங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ப வீராவும் வந்து ராமச்சந்திரன் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல வீரா நீயும் மாறனும் லவ் பண்ணுறீங்களே, இந்த லவ்வ ராமச்சந்திரன் வச்சே வந்து சதி திட்டம் போட்டு எப்படி மாறன் வந்து அழுவ வைக்கிறேன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருன்னு கண்மணி வந்து யோசிச்சுட்டு ராமச்சந்திரன் ரூமுக்கு வந்து போகிறாங்க. மாமா எனக்காக ஒன்று செஞ்சு தருவீங்களா மாமா? கேளுமா, நீ உனக்காக கேட்டேன்னா பிரச்சனை இல்லை, நான் எதுவாக இருந்தாலும் செஞ்சு கொடுத்துருவேன். ஆனால் நீ மற்றவங்களுக்காக பேசுகிறல்ல, அதுதான் வேணான்னு தோணுது. நீங்கள் எப்படி வந்து மாறனை ஏற்றுக்காம போயிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனசை வந்து மாற்றிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவருக்குன்னு கல்யாண காட்சின்னு பண்ண தானே போகிறீங்க. இல்லை அவர் உங்கள் புள்ள இல்லைன்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக பேசுகிறாங்க அந்த இடத்துல. கண்மணி நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு உன்னை நினச்சி பெருமிதமாக இருக்குது. ஆனால் அவன் அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லைம்மா. அவன்கிட்ட வந்து நீ அன்பு பாசத்தெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு வச்சுக்கேன், மிகப்பெரிய பாவம் தான். முதல்ல நான் அடுத்த கட்டத்துக்கு நான் போக சொல்லணுமாம்மா. இந்த வீட்டில் ஒரு ஆளாக நீங்கள் வந்து அவர் வந்து மதித்தாலே போதும். நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். அதானே மாமா நான் கேட்டேன்ல, எனக்காக ஒரு விஷயத்த வந்து செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி சொல்லுமா, மாறனுக்காக பேச போகிறேன். பரவாயில்ல, உன் மனசு யாருக்கும் வராது. ஆனால் உன் மனசை இங்கே புரிஞ்சுக்கிற அளவுக்கு இங்கே யாரும் இல்லை. என்ன செய்யணும்? இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தணும்னா அது மாறன் தான் நடத்தணுங்கிற மாதிரி கண்மணி வந்து கேட்குறாங்க. நீங்கள் இதை மட்டும் பண்ணிட்டாலே போதும், அவர் நம்ம வீட்டு வாரிசு ஆகிடுவார். அவர்கிட்ட இருக்கிற பழக்கம் எல்லாமே வந்து விட்டு போயிடும். நீங்கள் அவருக்கு நம்பிக்கை வந்து கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் சத்தியம் வந்து வாங்கிக்கோங்க மாமா. அப்போ தான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தால் நிச்சயம் அவர் கடமையை வந்து கரெக்டாக செய்வாப்புல. இந்த கடமையை வந்து கரெக்டாக செஞ்சுட்டாருன்னா அவருக்கும் அங்கீகாரம்லாம் தனியாக வந்து கொடுத்துடணுங்கிற மாதிரி ஐஸ் வச்சு பேசுகிறாங்க. சரிம்மா, நீ வந்து மாறன்கிட்ட பொறுப்பு வந்து கொடுக்கணும்னு சொல்கிறேன். நானும் பேசி பார்க்குறேன். ஆனால் அவன் செய்வானா இல்லையான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து சபையில் வந்து உட்காடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் இத்தனை நாளாக வந்து மாறன்கிட்ட நான் சரியாக பேசுறதில்ல, எதுவும் வந்து பழகிறதில்லன்னு சொன்னீங்க. அது எல்லாத்தையும் நான் மாற்றிக்கிறேன். கண்மணி என்ன சொன்னான்னு தெரியலையே, இப்போ வந்து இப்படி பேசுகிறாரு. நிச்சயம் வந்து வீராக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு அவள் யோசிப்பா. ஆனால் மாறனுக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு யோசிப்பாளா? இது ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்குது. நிச்சயம் இவெல்லாம் மாறக்கூடிய ஆளே கிடையாதுங்கிற மாதிரி தான் வள்ளி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என் புள்ளையை நான் காப்பாற்றி அவனுமே என்ன சதி திட்டம் போட்டிருக்கான்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும்போது கரெக்டாக வந்து மாறா நான் ஒன்று கேட்பேன், எனக்காக நீ செஞ்சு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல என்னப்பா எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வீராவுக்கும் வந்து பெருமிதம் தாங்கலை. பரவாயில்ல, இவங்க 2 பேரும் ஒத்துமையாகிட்டா கூட பரவாயில்ல, எனக்கு சந்தோஷம் தாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த கல்யாணத்தை நல்ல விதமாக நீ தான் முன்னாடி நின்று நடத்தி தரணும், இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொன்னோன்னே மாறனுக்கு தூக்கி வாரி போட்டது. சத்தியை செஞ்சு தர சொல்லு. வள்ளி இத்தனை நாளாக வந்து நான் அவனுக்கு எதுவும் அங்கீகாரம் கொடுக்கலன்னு சொன்னல. இனிமேட்டு சபையில் அவனை நான் அசிங்கப்படுத்த மாட்டேன். அவனுக்குன்னு அங்கீகாரம் நான் கொடுப்பேன். அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. சத்தியம் செஞ்சு தர சொல்லுன்னொன்னே, அதான் உன்னை அப்பா வந்து ஏற்றுக்கிறேன்ட்டாங்களடா. இத்தனை நாளாக இதான் தான்டா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீ தயவு செஞ்சு சத்தியம் பண்ணு மாறாங்கிற மாதிரி தான் வள்ளி வந்து சொன்னோன்னே மனசை வந்து ரொம்ப இறுக்கமாக வச்சுக்கிட்டு வீராவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். உள்ளுக்குள்ளே அழுடா அழு, அதுதானா எனக்கு வேணுங்கிற மாதிரி கண்மணி வந்து கேவலமாக வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீ சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டேன்னா அப்பாவுக்கு நீண்ட நாள் ஆசை, சத்தியம் செஞ்சு கொடுத்ததை உன்னால் மீறவும் முடியாது. அப்பாவும் பிள்ளையும் வந்து ஒத்துமையாக இருக்கணும் தான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரோட ஆசையில் நீ மண்ணள்ளி போட போறியா? இல்லாட்டி நீ வீராவை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? உன்னை நான் எப்படி வந்து செக் பாயிண்ட் வச்சுருக்கேன்னு பார்த்தியாங்கிற மாதிரி கண்மணி வந்து கேவலமாக திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு எங்கள் அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வீராவை பார்த்துட்டு மனசளவில் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து மாறன் வந்து ராமச்சந்திரனுக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. வள்ளி பார்த்துக்க, இந்த சத்தியத்தை அவன் காப்பாற்றினானா அவன் என் புள்ள, நான் இனிமேட்டு அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். சரியா? சரிண்ணா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீரா கல்யாணம் தானே, எல்லோரும் சேர்ந்து ஜமாச்சிருவோம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மாறா உனக்கு ஜாக்பாட்ரா, அப்பா வந்து உன்னை ஏற்றுக்க போகிற தருணம் வந்துருச்சு, இதுக்கு தாண்டா நம்மலாம் காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிற எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க, மாறனை தவிர. மாறன் வந்து வீராவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாறன், அம்மா பாத்தியாம்மா, இந்த கல்யாண பொறுப்பை என்கிட்டயே கொடுத்துருக்காங்க. நான் இந்த கல்யாண பொறுப்பு வந்து பத்திரமா வந்து செஞ்சு முடிச்சிட்டேன்னா
அப்பாவோட புள்ளி ஆயிடுவேனா பார்த்துக்கம்மா, நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கோட கல்யாணத்தை நானே நடத்துன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும்னு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம வீராவும் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.